இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, மே 14ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மிதுன ராசிக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நண்பர்களே. உங்கள் ராசிக்கு தான் குரு வருகின்றார். ஜென்மத்தில் குரு வருகின்றார். அந்தணன், பொன்னவன், நல்லவன், மன்னவன், ராஜகுரு உங்கள் ராசிக்கே வருகின்றார். ஜென்மத்தில் குரு வந்து வனவாசம், வாலிப்பட்டம் என்னென்னமோ கதை சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ப வேண்டாம் நண்பர்களே. ஆனால் உண்மை என்ன என்று கேட்டீர்கள், உங்கள் வீட்டில் பொன்னன் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் தான். சில மன உளைச்சல்கள், சில சஞ்சலங்கள். ஏனென்றால் குரு நின்ற இடத்தை விட பார்த்த இடத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி. அப்படிங்கும்போது உங்களுடைய பார்வைப்படும் இடம் என்பது 5ஆம் இடம். நீண்ட நாட்களாக குழந்தை பேர் ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், என்னென்னமோ ட்ரை பண்ணியிருந்தோம், ஒன்றுமே நடக்கலைங்கிறது இயற்கையாக இருங்க, குழந்தை பிறந்துடும். அதுக்கான அற்புதமான சூழ்நிலையில் வரும் நண்பர்களே. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம். அந்த இடமும் உங்களுக்கு குரு பார்வை இருந்தால் கணவன் மனைவி அன்னோனியும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் குழந்தை பேர் கண்டிப்பாக ஒரு காதல் கைகூடக்கூடிய சூழ்நிலைகள், மன உளைச்சல் இருக்குமே தெரிஞ்சு குழந்தை பேர் மற்றபடி திருமணம் கூடி வருது. அதுபோல் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றது. ஆகவே ஜென்ம குரு வருவதனால் உடனடியாக உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வாருங்கள் மிதுனராசி நண்பர்களே. இருக்கிற இடம் சில சங்கடங்களை கொடுத்தாலும் பார்வைக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுடைய வாரிசுகளும் உங்களுடைய சந்ததியிலும் உங்கள் சகாப்தத்தையும் உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு தன்மை. எப்பொழுதுமே நீதி, நேர்மை, உண்மை, ஷேர் மார்க்கெட், நிறைய அற்புதமான புதன் ஆட்சியாளராக இருப்பதனால் கிரிப்டோ கரன்சி புதுசாக என்ன வருதோ உடனே உங்களை தேடி தான் வரும். அதிலெல்லாம் போட்டு வச்சுட்டு பெரிய இன்கம் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஒரு ஆண்டு காலம் காத்திருங்கள். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதுசாக ஏதோ வருது, இப்படி இதில் போடுங்க காசு, இதில் இந்த கையினை வாங்கி வருங்க, அந்த எதிரையும் போய் லாக் பண்ணிடாதீங்க நண்பர்களே. இந்த ஓராண்டு காலம் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தோட வளர்ச்சி, அதாவது திருமணமாகிறது, குழந்தை பேர் செல்வது, மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் குலதெய்வ வழிபாடு, தந்தை தாய் தந்தையருக்கு நல்லது செய்து போன்ற 5, 7, 9 இப்படி நல்ல ஸ்தானத்தை பார்வையிடுவதனால் மிதுனராசி நண்பர்கள் ஒருவனுடைய பார்வை பலன்களை வைத்து நல்ல பலன்களை அனுபவித்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அந்த நேரத்தில் மிதுனராசி நண்பர்கள் எப்பொழுதுமே சொல்லுவேன், யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் குரு பகவானாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் குரு சிவனாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் உஜ்ஜயினி மகாகாளீஸ்வரரை ஒரு தடவையும் தரிசனம் செய்யுங்கள். மிதுனராசிக்குரிய ஜோதிலிங்கம் மகாகாளீஸ்வரர் தான். அதை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம், ஆனந்தம், பரிபூர்ணம் நிறைந்திருக்கும் நண்பர்களே. இந்த ஜென்ம குருவிலிருந்து நீங்கள் விடுதப்பட்டு ஒரு வருடம் முழுவதும் சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய உஜ்ஜயினி காலபைரவரும் மகாகாளீஸ்வரரையும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளம் சேர்க்கும், உங்கள் வாழ்க்கை அருள் சேர்க்கும், உங்கள் வாழ்க்கையில் பொன் சேர்க்கும், பொருள் சேர்க்கும், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நிலைத்திருக்கும் நண்பர்களே. இதோடு சேர்த்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். மிதுனராசி நண்பர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து தியானங்கள், தான தர்மங்கள், மற்றபடி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னதானங்கள், பௌர்ணமி வழிபாடு, அம்மன் வழிபாடு போன்ற அற்புதமான வழிபாடுகள் ஈடுபட்டு வாருங்கள். தியானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை வளம் சேர்க்கும். குரு பகவான் இருக்கும்போது ஆன்மீகத்தில் நாட்டத்தை ஏற்படும். அந்நிய தூர தேசத்து பயணங்களை மேற்கொள்ள வைக்கும் நண்பர்கள். இடம் விட்டு இடம் பயணம் செய்ய வைக்கும். ஆகவே அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இடப்பெயர்ச்சி வரும், அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று, எல்லா பரிபூர்ண வளமும் பெற்று, நான் சொன்ன பரிகாரங்களை முறையாக செய்து உங்கள் வாழ்க்கையில் வளமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன், வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.